ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழா. போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு ரிசல்ட்டுக்காக காத்துட்ருக்கீங்களா? ரிசல்ட் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எப்படி வரும், அதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இது போன்ற இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ், ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸ்க்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஜிடிஎஸ் நோட்டிஃபிகேஷன்லேயே செலெக்ஷன் க்ரைட்டீரியா அப்படிங்கிற பாயிண்ட்டு கீழே நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு சிஸ்டம் ஜென்ரேட்டட் மெரிட் லிஸ்ட் தான் ரிலீஸ் ஆகும். அதாவது இப்போது பல லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. அந்த கிராமத்தில் எந்த கம்யூனிட்டி யார் நிறைய மார்க் எடுத்திருக்கா அப்படிங்கிறத மேனுவலாக ஒரு ஆள் செக் பண்ண போகிறது இல்லை. சிஸ்டம் ஜென்ரேட்டட் தான், அதாவது ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டரை டிடெக்ட் பண்ணி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடும். ஸோ ரொம்ப நாள் இதற்கு வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு நிறைய மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. கம்மிங் 36, அதாவது 30/6 வரையும் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து 1 by 1 மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு மெரிட் லிஸ்ட் வருது அப்படின்னா அதுலேருந்து 15 நாள் உங்களுக்கு டைம். அதுக்குள்ளே நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் அதுலேருந்து 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. உங்களுக்கு அடுத்ததாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும். கடந்த முறை இந்த ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கு 6 முறை மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எதுக்கப்புறம் ஒரு வேலைவாய்ப்புக்கு இத்தனை முறை இத்தனை முறை மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இந்த முறை 2000 வேக்கன்சி தமிழகத்தில் இருக்குது, கரெக்டு தானே? ஸோ முதல் மெரிட் லிஸ்ட்டில் 2000 பேருக்கான அந்த மெரிட் லிஸ்ட் இருக்கும். அதில் அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அவங்க என்ன மார்க் எடுத்திருக்காங்க, எந்த கிராமத்தில் செலக்ட் ஆகியிருக்காங்க, என்ன கம்யூனிட்டி, அவங்க யார்கிட்ட போய் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிற தகவல் எல்லாமே வந்து இருக்கும். இந்த 2000 பேருமே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போவாங்களா அப்படின்னா இல்லை. இதில் பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா சும்மா அப்ளை பண்ணியிருப்பாங்க, ஆனால் ஜாயின் பண்ண மாட்டாங்க. இன்னும் சில பேர் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போவாங்க, அதுக்கப்புறம் ஜாபில் ஜாயின் பண்ண மாட்டாங்க. இல்லை ஜாபில் ஜாயின் பண்ணியும் ஒர்க் நேச்சர் பிடிக்காமல் ரிலீவ் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்கள்ல, இவங்க எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி மெரிட் லிஸ்ட் 2 ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ 2000 வேக்கன்சி அப்படின்னா மெரிட் லிஸ்ட் 2ல் பார்த்திங்கன்னா ஒரு 500+ வேக்கன்சி வந்து இருக்கும். அதாவது 500 பேருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதே மாதிரி 6 முறை வந்து உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் சரி ப்ரோ, இந்த ஜிடிஎஸ்க்கான ரிசல்ட் நம்ம எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து முழுக்க கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் மெரிட் லிஸ்ட் தான். ஸோ வர மார்ச் எண்டுக்குள்ளே இதற்கான ரிசல்ட் உங்களுக்கு வந்துடும். அதெல்லாம் சரி ப்ரோ, ரிசல்ட்டை எப்படி வரும் அப்படின்னா, இந்த முதல் மெரிட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கிறவங்க எல்லாருக்குமே எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணுவாங்க. அதாவது இவங்க வெப்சைட்டில் மெரிட் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எஸ்எம்எஸ் வந்துடும். உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இது, நீங்கள் இந்த ஜிடிஎஸில் செலக்ட் ஆகியிருக்கீங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இவங்கள்ட்ட பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்எம்எஸ் வந்துடும். ஓகே, இன்கேஸ் நீங்கள் எஸ்எம்எஸ் பார்க்கலைனாலும் இன்னும் சற்று நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட்லேயுமே இந்த ரிசல்ட் பிடிஎஃப் வந்து அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ இதிலேயே நீங்கள் எங்கே போய்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும், எங்கே செலக்ட் ஆகியிருக்கீங்க, என்ன போஸ்ட்டு அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். ப்ளஸ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்தவங்க என்ன பர்சன்டேஜ் நீங்கள் அப்ளை பண்ண கிராமங்களில் வேறு யாருக்கு கிடச்சிருக்கு, இல்லை உங்களுக்கு கிடச்சிருக்கா, எல்லா தகவலுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ உதாரணத்துக்கு இந்த டிவிஷனில் பாருங்கள் 98.6க்கு கிடச்சிருக்கு. நீங்கள் 98.5 எடுத்திருக்கீங்க அப்படின்னா, இப்போ மெரிட் லிஸ்ட் 2ல், அதாவது இந்த மெரிட் லிஸ்ட் 1ல் இந்த நம்பர் ஜாயின் பண்ணலை, இல்லை வேலை பிடிக்கலன்னு வந்துட்டார் அப்படின்னா, நீங்கள் 98.5 எடுத்திருக்கீங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட் 2ல் உங்களோட பெயர் இந்த இடத்துல வர வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த வேலைவாய்ப்பு முழுக்க லக்கை பேஸ் பண்ணுறது தான். இந்த இடத்துல இந்த மார்க் எடுத்திருந்தால் கிடச்சிரும், நீங்கள் இவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தால் கிடச்சிரும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்கள் லக்கு தான். கிடச்சா உண்டு, கிடைக்கலனா இல்லை, அவ்வளோதான். பட் 6 மெரிட் லிஸ்ட்டையும் நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். ஒரு மெரிட் லிஸ்ட்டை வரப்போ நான் சேனலை அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி டேரெக்டாக அந்த பிடிஎஃப் இதில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் ரிசல்ட் வந்தக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வர சொல்லுவாங்க. ரொம்பலாம் கஷ்டமாலாம் இருக்காது. மேஜர் மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு மதிப்பெண்ணை வச்சு தான் அந்த வேலைவாய்ப்பை தராங்க. மதிப்பெண்ணில் நீங்கள் வந்து தப்பாக போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு கிடைக்காது. அடுத்து கம்யூனிட்டி, எந்த கம்யூனிட்டி போட்டிருக்கீங்க, அதில் எது தப்பாக மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பெரிய தப்புகள் இருந்தால் தானே தவிர, மித்தபடி என்னோடய பேர் சின்ன மிஸ்டேக்கு, அட்ரஸ் சின்ன மிஸ்டேக்கு, இந்த மாதிரிலாம் இருந்தால் பெருசாக பாதிப்பு இருக்காது.
ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை பொறுத்தவரை வருடத்திற்கு 2 முறை வரும் அப்படின்னு கடந்த முறை சொல்லியிருந்தாங்க. இந்த முறையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த வருஷத்துக்கான முதல் முறை வந்துருச்சு. ரிசல்ட் இந்த மார்ச் எண்டுக்குள்ளே வந்துடும். வந்ததுக்கப்புறம் நான் நிச்சயமாக அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறது நம்ம கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் நிச்சயமாக தெரியப்படுத்தணும். அடுத்த ஜிடிஎஸ் வந்து இந்த மாதத்தோட எண்டு கிட்ட வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஷுவராக தெரியல. நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.